அண்மை செய்தி கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி மலைக்கோவிலில் ஜனவரி 14 வரை நந்த பூஜை, கார்த்திகை மகாதீபம் ஏற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். கோவை மாவட்டம் முட்டத்து வயல் கிராமத்தைச் சேர்ந்த ஈஸ்வரி மூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் வெள்ளையங்கிரி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சுயம்புலிங்க கோவிலான வெள்ளையங்கிரி ஆண்டவ சிவன் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை 13ஆம் தேதி முதல் மார்கழி 30ஆம் தேதி வரை மகாதீபம் மற்றும் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி வனத்துறை அனுமதியுடன் நடத்தப்பட்டு வந்ததாக அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நடப்பாண்டு பூஜை, தீபம், திருக்கல்யாண நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கோரி கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி விண்ணப்பித்தும் பரிசீலிக்கப்படவில்லை என்பதால் மனுவை பரிசீலித்து எதிர்காலத்திற்கும் சேர்த்து அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனு நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் கடந்த நவம்பர் 28 முதல் 2025 ஜனவரி வரை வெள்ளையங்கிரி மலைக்கோவிலில் பூஜை செய்ய செம்மேடு கிராமத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு அனுமதி அளித்துள்ளதாகவும் காலை 10 மணி முதல் 3 மணி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்படுகிறது. இது தவிர ஆயுதங்களால் எடுத்துச் செல்லக்கூடாது என்றும், விலங்குகளை வேட்டையாடக்கூடாது, அவற்றுக்கு தீங்கு இருக்கக்கூடாது என உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை விதித்து மாவட்ட வன அதிகாரி அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மனுதாரர் தரப்பில் காலை 10 மணி முதல் 3 மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் அந்த நேரத்துக்குள் மலையில் ஏறி இறங்க முடியாது எனவும் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கார்த்திகேயன் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை அனுமதிக்க வேண்டும் எனவும் நியாயமான அளவிலான விலக்கில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறார். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.